Hi friends, welcome to Green Recipe video. இன்னைக்கு வீடியோல சூப்பரான சாஃப்ட்டான பாலக் பூரி பண்ணலாம் வாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா லேயர்டா இருக்குது அப்படினு. அதோட அதுக்கு சைடு டிஷ்ஷான பூரி கிழங்கு சேர்த்து பண்ணலாம். இப்போ நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்ச ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரைங்க. அதுல ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதை லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ கீரை நமக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை கீரையை ஆற வச்சிடலாம். இந்த வாட்டரெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கீரையை நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நாம் அரைச்ச கீரை பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கைகளால். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம அந்த கீரையை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு தேவையான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறமா காயாமல் இருக்கிறதுக்காக மேல்டால் ஆயில் போட்டுட்டு அதையும் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நாம் இதில் குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்துகிட்டு நல்லா திரட்டி வச்சுக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு அல்லது ஆயில் போட்டு நீங்கள் திரட்டிக்கலாம். பாருங்கள், பூரி நல்லா ஒன்று போல் சூப்பராக திரட்ட வருங்க. நானும் குட்டி குட்டி உருண்டைகளாக தான் உருட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இந்த மாதிரி. அப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்புறமா ஒவ்வொரு பூரிகளாக இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டதும் பாருங்கள் பூரி எவ்வளோ சூப்பராக புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். கரெக்டான ஹீட்டில் வச்சு பொரித்தோம் அப்படின்னா நமக்கு பூரி நல்லா சூப்பராக கிடைக்குங்க. இப்போது இதே போல் நாம் வச்சுருக்கிற எல்லா பூரிகளையுமே பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் பூரி எவ்வளோ புஷ் புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பூரியெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நாம் இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம். தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா கடாயில் சின்னதாக குழிக்கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கோகனட் ஆயில் விட்டுக்கிறேன். அப்புறமா அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு கடலைப்பருப்பு சேர்க்கும்போது. கடலைப்பருப்பும் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அப்புறமா 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதாக இடித்து போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதையுமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ரொம்ப மசிய வேண்டாம் தக்காளி. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம். மசிச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறதுலேருந்து நாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அதை இந்த திக்னஸ்க்காக நாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நாம் எந்த மாவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே நமக்கு நல்லா திக்னஸாக கிடைக்கும். இப்போது உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம்.
அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். தண்ணி உங்களுக்கு கிரேவி திக்னஸாக வேணும் அப்படின்னா கம்மியாக விட்டுக்கலாம். இல்லை நல்லா தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா கரைச்ச உருளைக்கிழங்க இதில் ஊற்றிக்கணும். அப்புறம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நான் காயப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ மல்லி இலையை தூவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான பூரியும் குருமாவும் தயாராகிருச்சுங்க. ஹெல்த்தியான இந்த பாலக்கீரை பூரியும் அப்புறம் அதுக்கு சைடிஷு பூரி குருமாவும் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.